நாளைக்கு அதாவது ஏப்ரல் 16ஆம் தேதி நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்ட இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. எதற்காக இந்த சிறப்பு கூட்டத்தொடர்னு பார்த்தீங்கன்னா சில சட்ட திருத்த மசோதாக்களை முன்மொழிகிறதுக்காக தான், கொண்டு வர்றதுக்காக தான். அப்படி அவங்க நாளைக்கு கொண்டு வர இருக்கிற ஒரு முக்கியமான சட்ட திருத்த மசோதா தான் இந்த டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரை சம்பந்தமான ஒரு சட்ட திருத்த மசோதா. உண்மையிலேயே ஒன்றிய பாஜக அரசு எதற்காக இதை கொண்டு வருது? இதற்கு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்கிறாரு. அதுல உண்மையிலேயே ஏதாவது அர்த்தம் இருக்குதா? அவருடைய எதிர்ப்புகளுக்கு பாஜக அரசு பயப்படுமா? உண்மையிலேயே ஸ்டாலினோட எதிர்ப்புகளால ஏதாவது தமிழ்நாட்டுக்கு நன்மை விளையறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இதில் இருக்கிற இன்ன பிற விஷயங்கள் என்ன? இதையெல்லாம் விலாவரியா பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ. ரைட், நாளைக்கு அவங்க ஒரு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வர போறாங்க. டீலிமிட்டேஷன் சம்பந்தமான ஒரு சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் நாளைக்கு அவங்க கொண்டு வர இருக்கிறாங்க. அதன் மீது 2 அல்லது 3 நாட்களுக்கு விவாதங்கள் நடக்கும். அப்புறமா வாக்கெடுப்பு நடத்தி அந்த சட்ட திருத்த மசோதாவை சட்டமாக்குவாங்க. அதுக்கப்புறமா அந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் கமிட்டின்னு ஒன்று அமைக்கப்படும். அதில் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்நாள் 6 முன்னாள் சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் அவர் தான் அந்த கமிட்டிக்கு தலைவராக இருப்பார். அப்புறம் மெம்பர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தோட தலைமை தேர்தல் அதிகாரி அதில் மெம்பராக இருப்பார். அப்புறம் ஒவ்வொரு மாநிலங்களில் இருந்தும் 5-10 எம்பிக்கள் அல்லது எம்எல்ஏக்கள் அதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. இன்னும் அரசியல் அதிகாரத்தில் இருக்கிற நிறைய பேர் அதில் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் அவங்க அந்த கமிட்டிக்கு தங்களோட கருத்துக்களை எடுத்து சொல்லுவாங்க. கடைசியாக அந்த டீலிமிட்டேஷன் கமிட்டி ஒன்றிய அரசுக்கு தங்களோட பரிந்துரைகள் இதுதாங்கிறத கொடுக்கும். கடைசியாக அவங்க கொடுத்த பரிந்துரைகளின் அடிப்படையில் டீலிமிட்டேஷன்ங்கிறது தொகுதி மறுவரையறைங்கிறது இறுதி செய்யப்படும். இதுதான் இந்த ப்ராசஸ்ன்னு வைங்க. இந்த லாங் ப்ராசஸுக்கு உண்டான முதல் வேலையை நாளைக்கு ஆரம்பிக்க போகிறாங்க. எதற்காக திடுதிப்புன்னு இந்த சட்ட திருத்த மசோதாவை இவங்க கொண்டு வர்றாங்க? ஏன்னா இன்னும் தமிழ்நாடு பெங்காலியெல்லாம் ஓட்டிங்கே முடியல. இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலங்களான தமிழ்நாடு பெங்கால் இது ரெண்டுலையும் இன்னும் ஓட்டிங்கே முடியல. அது அங்கே இருக்கிற எம்பிக்கெல்லாம் அரசியல் பரபரப்பில் இருக்கும்போது அவங்க இப்படி ஒரு சட்ட திருத்த மசோதாவை எதுக்கு கொண்டு வராங்க? யாருக்கிட்டையுமே இதற்குண்டான பதில்ங்கிறது இல்லை. ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து கசிய விடப்பட்டிருக்கிற தகவல் என்னன்னா, நாங்கள் இந்த மகளிர் ஒதுக்கீட்டை இடஒதுக்கீட்டை 33% இடஒதுக்கீட்டை இமீடியட்டாக அமல்படுத்த போகிறோம். 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே மகளிர் இடஒதுக்கீடான அந்த 33% நாங்கள் அமல்படுத்த போகிறோம். ஸோ இனிமேல் பார்லிமெண்ட் எம்பிக்களில் 33% பெண்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. பெண்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தானே நாங்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் பெண்களுக்கு நல்லது பண்றதுக்காக தானே பிறப்பெடுத்து வந்திருக்கிறாரு. அதற்காக தான் இந்த சட்ட திருத்த மசோதாவை இமீடியட்டா கொண்டு வர்றோம். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற அந்த 500 சொச்சம் தொகுதிகளை வச்சு பெண்களுக்கான அந்த 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தணும்னா அது ஒரு மாதிரி ஆண்களுக்கு செய்கிற அநியாயம்ங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ தொகுதிகளின் எண்ணிக்கையை கூட்டி கிட்டத்தட்ட 850 தொகுதிகள்ங்கிற அளவுக்கு ஒட்டுமொத்த தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி, அதாவது மாநிலங்களுக்கு 815, யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு 35, ஆக மொத்தம் 850 தொகுதிகள்ங்கிற அளவுக்கு மக்களவை தொகுதிகளை அதிகமாக்கி அதில் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம்னா ஒரு மாதிரி பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த மாதிரி ஆச்சு, ஆண்களுக்கும் பெரிய அளவுக்கு அநீதி இழைக்கப்படாத மாதிரியும் ஆச்சு. அதற்காக தான் நாங்கள் இந்த சட்ட திருத்த மசோதாவை நாங்கள் இமீடியட்டாக கொண்டு வரோம். அதற்காக தான் நாடாளுமன்றத்தோட இந்த சிறப்பு கூட்டத்தொடரையே நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி யூனியன் கவர்மெண்ட் தரப்பிலிருந்து ஒரு தகவல் கசிய விடப்பட்டிருக்குது. இதெல்லாம் அபிஷியலான தகவல் கிடையாது. யூனியன் கவர்மெண்ட் இப்படித்தான் சொல்லுதுன்னு நம்மூர் நியூஸ் சேனல்கள்லாம் சொல்லிட்டு இருக்குது. அவங்க இதை பண்றதுக்கு உண்டான நியாயம்ங்கிறது பெண்களுக்கு உண்டான அந்த 33% இடஒதுக்கீடு அமல்படுத்துறதுக்காக தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எதுவும் அபிஷியலான தகவல் கிடையாது. உண்மையிலேயே பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை அமல்படுத்தணும்னா அதுக்கு எதுக்கு டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு யாருக்குமே தெரியல. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்லாம் யாருக்குமே தெரியல. ஏகப்பட்ட பேர் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏங்க நீங்க கொடுக்கறதுனா ஏற்கனவே இருக்கிற அந்த 500 சொச்சம் தொகுதிகளிலே கொடுத்துட்டு போங்க, அதுக்கு எதுக்குங்க இருக்கிற குட்டையை குழப்புறீங்க? என்னமோ பெரிய புரட்சி பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னங்க உங்க கதை? சங்கிகள் எப்பயுமே சங்கேத பாஷையில தான் பேசுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது சக சங்கிகளுக்கே புரியலையே. உங்க சங்கேத பாஷைங்கிறது சக சங்கிகளுக்கே புரியாம இருக்குது. என்ன கணக்கு இதுன்னு ஏகப்பட்ட பேர் கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சங்கிகள் தரப்புல இருந்து, அதிகாரத்தில் இருக்கிற சங்கிகள் தரப்புல இருந்து அபிஷியலா இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை.
இதையெல்லாம் தாண்டி இந்த டீலிமிட்டேஷனை எப்படி பண்ண போறீங்க அப்படிங்கிறது சம்பந்தமாகவும் எப்படி சங்கிகள் பண்ண போறாங்கன்றது சம்பந்தமாகவும் இது வரைக்கும் அபிஷியலா எந்த தகவலும் இல்லை. அவங்க சொன்னதா இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜிக்கள் சொல்றதா, யூனியன் பிஜேபி கவர்மெண்ட் சொல்றதா நம்மூர் நியூஸ் சேனல்கள் இப்படி சொல்லிட்டு இருக்குது. அதாவது 50% இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஏற்கனவே யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் இருக்குதோ அதுல இருந்து 50% கூட்ட போறாங்க. அவ்வளவுதான். எல்லாருக்கும் சரிசமமா 50% இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டா அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. ஒரு மாதிரி சமூக நீதிங்கிறது சமநீதி மாதிரி சமமா இருக்கேன் அப்படின்னு நம்மூர் நியூஸ் சேனல்கள்ல சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்படிதான் ஜிக்கள் சொல்றாங்களாம், அப்படிதான் யூனியன் கவர்மெண்ட் சொல்லுதான் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே 39 தொகுதிகள் இருக்குதுன்னா அதுல 50% போட்டிங்கன்னா கூட குறைச்சு 20 தொகுதிகள் வருதா. ஸோ 39 + 20 59. கேரளாவுக்கு 20 இருக்குதுன்னா ப்ளஸ் 10 30. அதே மாதிரி தான் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களுக்கும் 50% தொகுதிகளை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி பண்ணினாலும் அது தமிழ்நாட்டுக்கு அநியாயமாக தான் முடியும், ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கும் அநியாயமாக தான் முடியும். ஏன்னா 40 60 ஆகிறதும் 80 120 ஆகிறதும் ஒன்னா, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் சேர்த்துனால 65 தொகுதிகள் தான் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாண்டிச்சேரியோட சேர்த்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லாம் சேர்த்தாலே 130 தொகுதிகள் தான் வரும். அதில் 50% இன்க்ரீஸ் பண்ணால் 65 தொகுதிகள் கூடும், 195 வரும். அதுவே அங்கே யூபிக்கு ஆல்ரெடி 80 இருக்குது, பட்டுன்னு 40 தொகுதிகள் கூடும். தமிழ்நாட்டுக்கு 20 கூடுற அதே வேலையில் யூபிக்கு 40 கூடும். ஸோ பிஜேபியோட கணக்குங்கிறது ஒரு மாதிரி டேலி ஆயிரும். பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் சரிசமமா சமநீதியோட செயல்படுற மாதிரி தெரியும். ஒரு மாதிரி அதுக்குள்ள சமூக நீதி ஒளிஞ்சிருக்கிற மாதிரி தெரியும். எல்லாருக்கும் 50% இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிரும்ல, அது என்ன அநியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் இங்கே ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கே 65 தொகுதிகள் தான் ஏறும். யூபிங்கிற ஒரு மாநிலத்துக்கு மட்டும் 40 தொகுதிகள் ஏறும். இன்னும் பிற சங்கிகள் ஆள்ற ஒரு 4-5 மாநிலங்களை சேர்த்தா போதும் கபீர்னு கணக்கு எங்கேயோ போயிடும். வேற யாரோட தயவும் தேவையில்லை. தென்னிந்தியா மட்டும் இல்லை, அந்த பக்கம் ஒரிசா, பெங்கால், இன்னும் பிற எந்த மாநிலத்தோட தயவும் தேவையில்லை. அங்கே ஏற்கனவே சங்கிகள் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு 5-6 மாநிலங்களில் நல்ல எம்பிக்களை, அதிகபட்ச எண்ணிக்கையிலான எம்பிக்களை ஜெயிச்சா போதும் ஆட்சியை பிடிச்சிடலாம், ஃபுல் மெஜாரிட்டிலேயே உக்காந்துடலாம் அப்படிங்கிறதான் பிஜேபியோட கணக்கு. அதனால தான் அவங்க இப்படி 50% உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கணக்கு புரியாமல் அந்த பக்கம் பல சங்கிகள் சில்லறையை செதற விட்டுக்கிட்டு வேற இருக்கிறாங்க. என்ன அநியாயம் இதில்? அதுதான் யூபிக்கு 50% இன்க்ரீஸ் ஆக போகுது, தமிழ்நாட்டுக்கு 50% இன்க்ரீஸ் ஆக போகுது. இதில் என்ன அநியாயத்தை கண்டுக்கிட்டாரு தமிழ்நாடு முதலமைச்சர்? என்ன இது? சும்மா தேவையில்லாத பீதியை கிளப்பாதீங்க. எல்லாத்துக்கும் சரிசமமாக தான் பிரித்து கொடுக்குறாரு, சரிசமமாக தான் கூட்டி கொடுக்குறாரு. இதில் என்ன அநியாய கூந்தல் வந்துருச்சு அப்படின்னு ஏகப்பட்ட சங்கிகள், அண்ணாமலை, எடப்பாடியார் உட்பட ஏகப்பட்ட சங்கிகள் அதுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிஜேபியோட கணக்குங்கிறது டோட்டலாக வேற. ஒரு 5 மாநிலம், 6-7 மாநிலம் அதிகபட்சம், அதில் எம்பிக்களின் எண்ணிக்கையை பெரிய அளவுக்கு கூட்டிட்டோம்னா அதுக்குள்ளேயே நம்ம ஆட்சி அதிகாரத்தை முடிச்சுக்கலாம். தென்னிந்தியாவோட தேவையெல்லாம் எப்பயுமே இல்லாமல் பார்த்துக்கலாம்ங்கிறது தான் அவங்களோட கணக்கு. ஏன்னா எப்பயுமே தென்னிந்தியா குறித்த ஒரு பயம்ங்கிறது பிஜேபிக்கு இருக்க தான் செய்யுது. தென்னிந்தியாவில் சங்கிகளே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பெரிய அளவுக்கு சங்கிகள் தமிழ்நாட்டிலையும் இருக்கிறாங்க, தென்னிந்தியாவிலையும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு 10%க்கு மேலே ஓட்டு இருக்குது, கேரளாவில் 15%க்கு மேலே ஓட்டு இருக்குது, கர்நாடகாவில் ஆல்ரெடி 2 டைம் ஆட்சியிலேயே இருந்துட்டாங்க, ஆந்திரா, தெலுங்கானாவிலையும் டபுள் டிஜிட்டில் அவங்களுக்கு ஓட்டு இருக்குது, வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் தென்னிந்தியா குறித்த அவங்களோட பயம்ங்கிறது போன பாடு கிடையாது. ஏன்னா இவங்க மேலே அவங்களுக்கு எப்பயுமே ஒரு பயம் உண்டு. அதாவது அம்பேத்கர் அப்பயே சொன்னாரு, தென்னிந்தியா முற்போக்கானது, வட இந்தியா பிற்போக்கானது, இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவங்க 2 பேரும் ஒரே லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அம்பேத்கர் அப்பவே சொன்னாரு. அது சங்கிகளின் காதில் ஒரு மாதிரி ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்குது. நம்ம ஊர்லேயும் கூப்பிட்ட சங்கிகளுக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் கிடையாது. மோடி இல்லைன்னா அவ்வளவுதான். இப்போ நீ நிம்மதியாக பேசிக்கிட்டு இருக்கிற, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, நடந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு காரணமே ஜி தான். ஜி மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான். முஸ்லீம்கள்லாம் நம்மளை ஒரு மாதிரி அடித்து வெளிநாட்டுக்கு விரட்டி விட்டுருவாங்க,
கோயில் கும்பிட்றதுக்கு கோயில் இருக்காது. காங்கிரஸ் எல்லாம் ஆட்சிக்கு வந்தால் நம்ம ஊரில் கும்பிட்றதுக்கு கோயில் இருக்காதுப்பா. பிஜேபி இருக்கிறதுனால தான் நம்ம கலாச்சாரம் பாதுகாக்கப்படுது, கும்பிட்றதுக்கு கோயில் இருக்குது. காங்கிரஸ் எல்லாம் வந்தால் நம்ம கும்பிட்றதுக்கு கோயில் இருக்காது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாய்க்கு பயங்கரமாக டாமினேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஜி இருக்கிறதுனால தான் பாய்க்கு ஒரு மாதிரி அடங்கி இருக்கிறாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் பார்த்துங்க அப்படின்னு பேசுகிற கடைஞ்செடுத்த கிறுக்கு கூமுட்ட சங்கிகள்லாம் நம்ம ஊர்லேயும் இருக்கிறாங்க. இதையெல்லாம் அதிதீவிரமாக நம்புகிற சங்கிகள்ங்கிறவங்க சவுத் இந்தியாவிலையும் கணிசமான அளவுக்கு இருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலையும் இருக்கிறாங்க. அதுல எல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த சங்கிகள் மேலே பிஜேபிக்கு ஒரு பெரிய நம்பிக்கை எப்பயுமே வர்றதே கிடையாது. இவங்க எப்பயும் இப்படி இருப்பாங்களா, இல்லை இடையில மாறிடுவாங்களா? வடக்க மாதிரி இவங்கள காலாகாலத்துக்கும் கூமட்டையெல்லாம் வச்சிருக்க முடியுமா, முடியாதா? கொஞ்சம் புத்தி தெளிவு இது வந்து அங்கே இருக்கிற அரசியல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சு தெளிஞ்சிருவாங்களோ, காலத்துக்கும் கடைசி வரைக்கும் நம்மளை கைவிடாத சங்கிகளா இவங்க இருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற பயமெல்லாம் பிஜேபிக்கு வலுவா இருக்க தான் செய்யுது. அதனால தான் தென்னிந்தியாவை தவிர்த்துட்டு ஆட்சி அமைக்கிறது எப்படி, வட இந்திய மாநிலங்கள் ஒரு அந்த 5-6 மாநிலங்களை மட்டும் வச்சு எப்படி காலாகாலத்துக்கும் ஆட்சி அதிகாரத்தை, அரசியல் அதிகாரத்தை நம்ம கையிலேயே வச்சிருக்கிறதுன்னு பிஜேபி தொடர்ச்சியாக திட்டமிட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு தேவையான ஒரு முக்கியமான நடவடிக்கை தான் இந்த டீலிமிட்டேஷனுங்கிறது. அங்கே தொகுதிகளின் எண்ணிக்கையை கூட்டி இங்கே ஒன்று குறைக்கிறது, இல்லைன்னா அப்படியே வச்சு சோழியை முடிச்சு விட்டுறது. ஸோ இதை அவங்க எப்படி நிறைவேற்ற தான் போகிறாங்க, அதை எப்படி பண்ண போகிறாங்க, எந்த அளவுக்கு எதிர்வினை வரப்போகுது, அதை எப்படி எதிர்கொண்டு சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மற்றபடி தமிழக முதல்வர் ஸ்டாலின் இதற்கு எதிராக நாளைக்கு ஒரு கருப்பு கொடி ஏற்றுற போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. நாம் எல்லாரும் நம்மளால் முடிந்த ஆதரவை ஸ்டாலினுக்கு கொடுக்கணும். நம்மளால் எந்த வகையிலெல்லாம் அந்த கருப்பு கொடி ஏற்றுற போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க முடியுமோ அந்த வகையிலெல்லாம் கொடுக்கணும். ஏன்னா இது திமுகவோட பிரச்சனையோ, ஸ்டாலினோட பிரச்சனையோ, காங்கிரஸோட பிரச்சனையோ, இன்ன பிற கட்சிகளோட பிரச்சனையோ கிடையாது. இது நம்மளோட பிரச்சனை. நம்மளோட குரல்ங்கிறது பார்லிமெண்ட்ல வலுவா ஒலிக்கணும்னா ஏற்கனவே இருக்கிற அதிகாரமாவது தக்க வைக்கப்படணும். ஏற்கனவே தென்னிந்திய எம்பிக்களின் குரலுக்கு அங்கே பெரிய மரியாதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்களை கேட்டெல்லாம் அவங்க எதுவும் செய்யறதில்ல. இவங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஒரு பக்கம் அவங்க நினைக்கிறத செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க புது சட்டங்களை கொண்டு வர்றதாகட்டும், ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை திருத்துறதாகட்டும், அதெல்லாம் அவங்க நினைக்கிறது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட குரலுக்கு பெரிய மரியாதையெல்லாம் ஆல்ரெடி அங்கே ஒன்றுமே இல்லை. இது இன்னும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டாலோ, இல்லை நம்மளை விட அதிக பர்சன்டேஜில் நார்த் இந்தியாவுக்கு கூட்டி கொடுக்கப்பட்டாலோ எல்லாமே நமக்கு பிரச்சனை தான். நம்மளோட குரலுங்கிறதுக்கு சுத்தமாக அங்கே ஒரு மரியாதையே இல்லாமல் போயிடும். ஸோ ஸ்டாலினோட இந்த போராட்டத்துக்கு நம்மளால் எந்த வடிவத்தில் ஆதரவு கொடுக்க முடியுமோ அந்த வடிவத்தில் கொடுக்கறது தான் நமக்கு, நம்ம புள்ள குட்டிகளுக்கு, நம்ம சந்ததியினருக்கு, நம்ம எதிர்காலத்துக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு, இது எல்லாத்துக்கும் நாம் செய்கிற நல்லதாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி வரலாம். எப்படி இருந்தாலும் இந்த சங்கி கும்பல் இதை நிறைவேற்ற தானே போகுது, நாம் எதிர்ப்பு தெரிவித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நீட் எதிர்ப்பில் நாம் தோற்று போயிட்டோம் தான். இன்னைக்கு வரைக்கும் நீட் எதிர்ப்பில் வெற்றி பெறலை தான். நீட்டை தடை பண்ணிட்டோமா என்ன, அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுக்கு மட்டுமாவது விலக்கு வாங்கிட்டோமா என்ன, இல்லை நீட் எதிர்ப்பில் முழுமையான வெற்றியை நாம் இன்னும் பெறலை தான். ஆனால் தொடர்ச்சியாக நீட் எதிர்ப்பை திமுக பேசிக்கிட்டே தான் இருக்குது. அதனால் விளைந்த பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நீட்டுங்கிறதே வெறும் மெடிக்கலோட மட்டும் நிற்கிது. டாக்டர் படிப்புக்கு உண்டான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக மட்டும் அது இருக்குது. இதுவே தமிழ்நாடு எதிர்க்கலைன்னா, இன்னைக்கு வரைக்கும் தீவிரமா திமுக நீட் எதிர்ப்பை பேசலைன்னா, இந்நேரம் சங்கி கும்பல் இந்த நீட் எக்ஸாம் மாதிரியான சென்ட்ரலைஸ்டு எக்ஸாம்ஸை இன்னும் பல படிப்புகளுக்கு கொண்டு வந்திருக்கோம். பல கோடி ஏழைப்பட்ட மாணவர்களின் இன்னபிற கல்வியெல்லாம் கனவா போயிருக்கான். நீட்டை மெடிக்கலுக்கு அவங்க கொண்டு வந்த போதே பேரலாக பல விஷயங்கள் பேசப்பட்டது. இது ஒரு ஆரம்பம் தான். டாக்டர் படிப்புக்கான நீட் எக்ஸாமுங்கிறது ஒரு ஆரம்பம் தான். இதே மாதிரியான சென்ட்ரலைஸ் பண்ணப்பட்ட எக்ஸாம்கள் எல்லா படிப்புக்கும் வரப்போகுது. அடுத்து லாவுக்கு வரப்போகுது, அடுத்து என்ஜினியரிங்க்கு வரப்போகுது, எல்லாத்துக்கும் வரப்போகுது அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து தகவல் கசிய விடப்பட்டது. பிஜேபி கிட்ட அப்படி ஒரு திட்டம் இருக்கிறதெல்லாம் உண்மைதான். லாவுக்கு இமீடியட்டா வரப்போகுதுன்னு அவங்க மந்திரிமார்களே அப்போவெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஏன் இன்னும் நடைமுறைக்கு வராத இருக்குதுன்னா, திமுக பேசுகிற நீட் எதிர்ப்பு தான். திமுக பேசுனா அதில் ஒரு நியாயம் இருக்கும்பா. தமிழ்நாட்டுக்காரன் எதிர்க்கிறான்னாவே அதில் ஒரு நியாயம் இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். இந்த சங்கி கும்பல் எதையோ ஒன்று கொண்டு வந்து நம்ம பசங்களோட படிப்பையெல்லாம் கெடுக்க பார்க்குதுன்னு இந்தியா முழுக்க பரவலாக ஒரு கருத்து இருக்குது. அதுக்கு பிஜேபி பயப்படுது. அதனால தான் அதெல்லாம் இன்னும் வராமல் இருக்குது. ஒரு மாதிரி அவங்க அதை இன்னும் பேச்சளவிலேயே வச்சிருக்கிறாங்க, செயல்படுத்துறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நீட் எதிர்ப்பில் நாம்
அடைஞ்ச வெற்றிங்கிறது பிஜேபியின் செயல் திட்டத்தை மட்டுப்படுத்த முடியுதில்ல, தள்ளி போட வைக்க முடியுதில்ல. அதுவே ஒரு பெரிய வெற்றி தான். இந்த சங்கி கும்பலை எதிர்த்து அதை பண்றதே என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றி தாங்கிறேன். ஸோ இந்த தொகுதி மறுவரையறை சம்பந்தமான தமிழக முதல்வர் ஸ்டாலினின் எதிர்ப்புக்கு நம்மளால முடிந்த வழிகளில் துணை நிற்போம், நம்மளோட ஆதரவை தெரிவிப்போம். அவ்வளவுதான். ஏன்னா திரும்பவும் சொல்றேன், இது ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ நாம கொடுக்குற ஆதரவு இல்லை, நமக்கு நாமே பண்ணிக்கிற நல்லது, நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஆதரவு, நமக்கும் நம்ம சந்ததியினரின் நல்வாழ்க்கைக்கும் நாம செய்கிற ஒரு சின்ன வேலை. அவ்வளவுதான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.